சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. ஜாதிவாரி கணக்கெடுப்பில் பங்கேற்க மறுத்ததற்காக மாநிலங்களவை எம்பி சுதா மூர்த்தியையும் இன்ஃபோசிஸ் நிறுவனருமான நாராயணமூர்த்தியையும் கர்நாடக முதல்வர் சித்தராமையா விமர்சித்துள்ளார். கர்நாடகாவில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு பணிகள் நடந்து வருகின்றன. இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி வீட்டுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பாளர்கள் சென்றபோது தாங்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள் இல்லை என்றும் தங்கள் வீட்டில் கணக்கெடுப்பு நடத்துவதை விரும்பவில்லை எனவும் அவர்கள் கூறியதாக கணக்கெடுக்கும் பணியாளர்கள் தெரிவித்தனர். இதுகுறித்து பேசிய கர்நாடக முதல்வர் சித்தராமையா, இன்ஃபோசிஸ் நிறுவனர்களாக இருப்பதால் அவர்கள் தங்களை புத்திசாலிகள் என்று நினைத்துக் கொள்ள வேண்டுமா என்று கேள்வி எழுப்பினார். இது அனைவருக்குமான கணக்கெடுப்பு என்று குறிப்பிட்ட அவர், ஜாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு நடத்தினால் அதற்கும் இவர்கள் ஒத்துழைக்க மாட்டார்களா என்று வினவியுள்ளார். அரசு பேருந்துகளில் பெண்களுக்கு இலவச பயணம், குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2000 ரூபாய் வழங்கும் குருகா லக்ஷ்மி போன்ற திட்டங்களால் அனைத்து சமூகத்தைச் சேர்ந்த பெண்களும் தானே பயனடைகிறார்கள் என்று சித்தராமையா கேள்விகளை எழுப்பியுள்ளார். ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதற்கும் தகவலை பெறுவதற்கும் யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது என்று கர்நாடக உயர்நீதிமன்றம் இடைக்கால உத்தரவை பிறப்பித்த நிலையில் சித்தராமையாவின் இந்த விமர்சனம் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.